திருட்டு பயலுங்க சார். ஆண்டு அரசும் ஆளுகொண்ட அரசும் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை வித்துருவேன். சீமான் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் கேள்வி கேட்கறது இருக்கிறனால தான் பயப்படுறேன். போலீஸ் உள்ளே வந்து நிப்பாட்டுச்சா? ஏன் நிப்பாட்டலை? தனிநபர் சொத்து இது, இவருடைய மரம், இவர் கல் இறக்கலாம், அந்த ரைட்ஸ் இருக்குது. அதை தடுக்க தாசில்தாருக்கே பவர் கிடையாது. சொல்கிறேன், உங்களுக்கு புரியுங்களா? கல்லுனால பாதிப்பே கிடையாது சார். கல் வரணும், கல் வந்து அந்த சாரையா கும்பலாக ஓடிடுது சார். சொல்கிறேன், உங்களுக்கு மது தானங்க ஐயா, இதுலேயும் மதுவே கிடையாது. யார் சொன்னது? ஒருத்தன் கோர்ட்டுக்கு போனான் சார், மதுபானத்தில் என்னென்ன இருக்குது கல்ச்சர் பண்ணி காட்டுறாங்க. நான் கோர்ட்டில் போய் கொண்டு போய் அதை காட்டவே கிடையாது. சீப் செக்ரட்டரி சொல்கிறேன், தமிழ்நாடு சீப் செக்ரட்டரி சொல்கிறேன், மதுபானத்தை ரொம்ப மோசமாக நடக்குது சார். 24 மணி சாராக ஓடுது சார். இப்போ வந்து மதுபானம் கிடையாது சார். இப்போ வந்து அதாவது என்ன பண்ணுறாங்க, இந்த 11 டு 4 மணமகிழ் மன்றம்னு வச்சுருக்காங்க. அது எப்படின்னா அதே சாராயத்தை இங்கே வாங்கி குடிக்கிறான். சில பேர் கடைக்கு போகாதவங்களாம் இளைஞர் சூழலாம் போகிறான். அதனால் தமிழ்நாட்டில் எல்லாம் மல்டி ஆகிட்டான் சார். வேலை இல்லை சார். சாராயத்தை குடிச்சு குடும்பமே கெட்டு போச்சு சார்.